This is 10th Science, lesson number 12, Plants Anatomy and Plants Physiology. In this lesson, we will learn short answer questions. First question, give one account on vascular bundle of dicot stem. Vascular bundle of dicot stem are conjoined, collateral, endarched and open. டைகாட் ஸ்டெம் அப்படின்றது வந்து இருபத்திலே தாவரத்தினுடைய வாஸ்குலார் பண்டில் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாஸ்குலார் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஆர் கன்ஜாயிண்ட் ஒருங்கிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, உள்நோக்கியவை, திறந்தவை, அந்த மாதிரி அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் அரேஞ்சு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்டு த பித்து. இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பித்தை சுற்றி ஒரு ரிங் வடிவில் அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மீசோபில். மீசோபில்லை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. மீசோபில் அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த திசு ப்ரெசன்ட் பிட்வீன் அப்பர் அண்ட் லோவர் எபிடெர்மிஸ் இஸ் கால்ட் வந்து மீசோபில். ஒரு லீஃபில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மீசோபில் இலை இடை திசுவைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோபில் அப்படின்னு சொல்லுவோம். மீசோபில் அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இலை இடை திசு, இலைக்கு இடையில் இருக்கக்கூடிய இலை இடை திசுவைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீசோபில் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது மீசோபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீசோபில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் அடுத்து லோவர் எபிடெர்மிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய போர்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோபில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று பாலிசைடு, இன்னொன்று வந்து ஸ்பான்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிசைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசைடு இருக்குது அப்படின்றது வந்து அதில் குளோரோஃப்ளாஸ்ட் வந்து நிறையா இருக்கும். குளோரோஃப்ளாஸ்ட் நிறையா இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே பாலிசைட்ஸ் சொல்லுவாங்க. இதில் குளோரோஃப்ளாஸ்ட் ரிச்சாக இருக்கிறதுனால இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பான்சி அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஸ்பியர் இன் ஷேப்பில் இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பான்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பியர் இன் ஷேப்பில் இருக்கிறது தான் ஸ்பான்சி சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஸ் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பான்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து என்னது அப்படின்னா மீசோபில்லோட ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க.